Hi guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல Black Summoner Anime Season 1 எபிசோட் 5 தான் பார்க்க போறோம். அதனால இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எபிசோட் யாராச்சும் பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்குது. அதை யூஸ் பண்ணி போய் ஒன்ஸ் பார்த்து வந்துருங்க. அப்பதான் இந்த எபிசோட்ல இருக்கக்கூடிய ஸ்டோரியை உங்களால தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சோ பார்க்காதவங்க போய் பார்த்து வந்துருங்க. அப்புறம் அப்படியே ஆல்ரெடி பார்த்தவங்க நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா எப்பவும் போல தான் இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நம்ம சேனல்ல இருக்கக்கூடிய மத்த வீடியோல பத்தி ஒரு தடவை செக் பண்ணி பாருங்க. அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இல்ல மத்த கண்டென்ட்லாம் எனக்கு பிடிக்கல, இது மட்டும் தான் பார்க்கணும்னு தோணுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட நேம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்பலாம் உங்களுக்கு தோணுதோ அப்பலாம் சர்ச் பண்ணி பார்த்து ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப பாத்துக்கிட்டு இருக்குது இன்ஃபினிட்டி அனிமேஷன் சேனல். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த எபிசோடுக்குள்ள போயிரலாம். சோ இந்த எபிசோட் ஓபன் பண்ணதும் கெல்வின் ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சிட்டு இருக்க, விக்டரும் எதுக்குடா இத பார்த்து சிரிக்கிறன்ற மாதிரி கேட்கவும், ஹேய் உன்ன மாதிரி ஒருத்தன் இது வரைக்கும் பார்த்தது இல்ல, நான் இது வரைக்கும் பார்த்ததுல ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சனும் நீ தான், அதனால தான் உன் கூட நான் சண்டை போட போறேன்ற ஒரு சந்தோஷத்துல சிரிச்சிட்டு இருக்குன்ற மாதிரி சொல்லவும், அட பாவி அவ போய் என்ன பார்த்தாலே நின்ன இடத்துல போயிடுவானுங்க, நீ என்னடா என்ன பார்த்து சிரிச்சுனா இருக்கிற, சரி வா இன்னைக்கு நீனா இல்ல நானான ஒரு கை பாத்துறேன்னு இந்த டீமன் தன்னுடைய மேஜிக் பவர் மூலமா இந்த இடத்துல ஒரு அண்டர்ட் ஆர்மியை கிரியேட் பண்ண. இப்ப கூட நம்ம தலைவன் பார்த்துட்டு, ஓ இதுவா இது பழைய மேஜிக் ஆச்சு, இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி கலாய்க்கவும், என்ன பாவம் கூட ஜஸ்ட் 3 பேர் தான் இருக்கிறாங்க, அவங்கள வச்சுக்கிட்டு என்னுடைய அண்டர்ட் ஆர்மியை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்க, ஒன்னால இவங்களை கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாதுன்னு ஒரு சொடக்கு போட்டு அடுத்த செகண்டே இந்த அண்டர்ட் ஆர்மி அட்டாக் பண்றதுக்காக வர, இவன் கூலா நின்னுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு சப்ப மேட்டர் சால்ட் வேட்டர்னு விண்டு மேஜிக் மட்டும் யூஸ் பண்ணி வந்த எல்லாத்தையுமே துவம்சம் பண்ணிட்டான். இவன மாதிரியே தான் கெரால்டும் அரசு என்கிட்ட வரத நான் பாத்துக்கிறேன்னு கத்தியை வச்சுட்டு சொல்லிட்டு ஒரு வெட்டு வெட்ட எல்லாமே பீஸ் பீஸா போயிடுச்சு. ஆனா இதுங்க அண்டர்ட் ஆர்மி ஆச்சு, அதனால எவ்வளவு வெட்டினாலும் திரும்ப கிளம்பி வரவும், அரசே நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த பக்கத்துல வரது எல்லாத்தையுமே சமாளிக்கிறேன், இங்க உங்க பக்கத்துல வரத சமாளிச்சுக்கோங்கன்னு 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த இடத்துல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் இந்த டீமன் பார்த்துட்டு, பரவாயில்ல நீங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அட்டாக் பண்றதுனால ஈஸியா என்னுடைய அண்டர்ட் ஆர்மியை சமாளிக்கிறீங்க, ஆனா எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் என்னன்னா, நீ பாக்குறது ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்கிற, ஆனா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மாதிரி இந்த இடத்துல கொடூரமா சண்டை போடுற, இது போதாதுன்னு வேற நீ நடுவுல அப்பப்போ ஒரு மாதிரி வித்தியாசமா வேற சிரிக்கிற. ஆக மொத்தம் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது உனக்கு சண்டை போடுறதுனா ரொம்ப பிடிக்குன்றது தெரியுது, அதுலயும் உன்னை விட அதிகமான பவர் இருக்கிறவங்க கூட சண்டை போடுறதுனா உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது போலியாட்டுக்குன்ற மாதிரி சொல்லவும், ஆமா இது எனக்கு இருக்கக்கூடிய ஒரு வியாதி மாதிரி, என்னை விட பவர்ஃபுல்லா இருக்கிறவங்க யாராச்சும் நான் பார்த்தனா ஒண்ணு அவங்களை என் கூட கான்ட்ராக்ட் போட வச்சுப்பேன், அப்படி இல்லையா அவங்களை கதற என்னுடைய பவரை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுவன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த டீமனும் சரி ஓகேப்பா உன்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த சிரிப்பை எடுத்து உன்னை விட பவர்ஃபுல்லானவன் நான் தான்றதை ப்ரூஃப் பண்றேன்னு செம்ம வேகமா வந்து இது ஒரு அட்டாக் பண்ணவும் இந்த இடத்துல அப்படியே புழுதி பறகுது. ஏன் இந்த புழுதியில முன்னாடி யார் இருக்காங்கன்னு கூட தெரியல, ஆனா நல்ல வேலையை கெரால்ட் முன்னாடி வந்து நிக்கவும், நான் பாத்துக்கிறேன் அரசு நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா இந்த டீமனும் இவங்களை பின்பக்கத்துல இருந்து மறைஞ்சு வந்து அட்டாக் பண்றதுக்காக வருது. ஆனா அசால்ட்டா இந்த கெரால்ட் தடுக்க இந்த டீமனுக்கே கொஞ்சம் ஷாக்கா இருக்குது, ஏன்னா இது மறைஞ்சு வந்து அட்டாக் பண்ணிருக்கோம், ஆனா இது வரத கெரால்ட் அசால்ட்டா கண்டுபிடிச்சு தடுத்துட்டாரு இல்லையா, அதனாலதான் எப்படி இவன் என்னுடைய அட்டாக்க கண்டுபிடிச்சான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது கெரால்ட் ஒரு அட்டாக்க பண்ண வர, கெல்வினோ சூப்பர்ப்பா ஒரே அட்டாக்ல இந்த டீமனை போட்டு தள்ளிடுற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கான். ஆனா இங்க இருக்கக்கூடிய யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்னன்னா, இந்த டீமன் கிட்ட எக்ஸ்பாண்டபிள் மேஜிக் இருக்குது, அதனாலதான் இந்த டீமன் ஒரு பக்கம் கெரால்ட் அடி வாங்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் தன்னுடைய எக்ஸ்பாண்டபிள் மேஜிக்கை வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வருது. ஆனா இந்த அட்டாக் முன்கூட்டியே இவன் சென்ஸ் பண்ணவரால அசால்ட்டா இதுல டாச் பண்ணிட்டான். ஆனா பாவம் கெரால்ட் தான் இந்த டீமன் கிட்ட மாட்டிக்கிட்டாப்ல, ஏன்னா கெரால்ட்டை விட இந்த டீமன் ரொம்பவே பவர்ஃபுல்லானது, அதனாலதான் இப்ப கெல்வின் பக்கத்துல இல்லன்றது தெரிஞ்சுக்கிட்டு இந்த டீமன் கெரால்ட்டை புடிச்சு போட்டு அடி அடிக்க கெரால்ட்டோட ஆர்மரோட அந்த 50% ஆஃப் பவர் எல்லாமே குறைஞ்சிருச்சு. அதனால கெல்வின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு சரி ஓகே இப்படி போயிட்டு இருந்தா சரி வராது, உனக்கு என்ன சண்டை போடணும் ஏன் கூட தானே வா வந்து சண்டை போடுன்ற மாதிரி கூப்பிட, நீலாம் எனக்கு சாதாரண பூச்சி மாதிரியான செம வேகமா வந்து அட்டாக் பண்ணிட்டு இவனை ஒரே அடியா கடிச்சு சாப்பிடலான்னு பக்கத்துல வந்திருக்கோம். ஆனா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல இடி வர மாதிரி குளோத்தா வெளியில வான்னு சொன்ன அடுத்த செகண்டே விக்டருடைய ஒரு கையை குளோத்தா வந்து புடிச்சுக்கிட்டு உள்ள இருக்கக்கூடிய மேஜிக் எல்லாத்தையுமே உரிய ஆரம்பிக்க, என்னடா அது ஒரு ஸ்லைம் வச்சு என்ன சமாளிக்கிறான்னு பாக்குறியா, இதுல எனக்கு ஜுஜிபி மேட்டர்னு இந்த டீமன் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி ஒரே அடியா குளோத்தாவை முடிக்கலான்னு பாக்கும். ஆனா அதுக்குள்ள குளோத்தாவை வெட்ட போக சொல்லிட்டு கெல்வின் தன்னுடைய ரிங் மேஜிக்கை யூஸ் பண்ணி இதை புடிச்சிட்டான். ஆனா இந்த டீமன் பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இவனால ரொம்ப நேரத்துக்கு அந்த ரிங்கை வச்சு கட்டுப்படுத்த முடியாது, அதனால இவன் தன்னுடைய மேஜிக் பவர் யூஸ் பண்ணி கெரால்டோட ஸ்வார்டை கொஞ்சம் என்சான்மென்ட் பண்ணி வெற்ற அளவுக்கு ஸ்ட்ராங்கா மாத்தனதும் கெரால்ட் இதை எடுத்துக்கிட்டு செம வேகமா வெட்டுறதுக்காக ஓடி வர, நீ என்கிட்ட தோத்துட்டு தம்பி இந்த டீமன் சிரிச்சுக்கிட்டு இருக்குது, என்னடான்னு பார்த்தா இதோடைய கை இதோடைய எக்ஸ்பாண்டபிள் மேஜிக்கை வச்சு பின்பக்கமா ஒரு கையை கொண்டு வந்து நம்ம ஹீரோ அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்கோம், அதனாலதான் நீ என்கிட்ட தோத்துட்டன்ற மாதிரி இது சிரிச்சுக்கிட்டு இருக்க. இவன் பதிலுக்கு ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்க ஆரம்பிக்கிறான், ஏன்னா எல்பியால தான் மறைஞ்சிருந்து தாக்க முடியும் இல்லையா, அதனாலதான் உண்மையா நான் இங்க தோத்து போக போறது கிடையாது, நீ தான் தோக்க போறேன்னு எல்பியா அட்டாக் பண்ண சொல்ல போய் இவ வெளியில வந்து தன்னுடைய யாரோட ஸ்டோன் மேஜிக்கை வச்சு ஒரு கையில அட்டாக் பண்ண, லாக்கா இருக்கக்கூடிய இன்னொரு கையை கெல்வினோட என்சாண்ட் மூலமா பவரான ஸ்வாடை வச்சு கெரால்ட் ஒரே ஒரு ஸ்லாஷ போடவும் இவங்க எல்லாருமே நினைச்ச மாதிரி இந்த டீமனுடைய கை துண்டா போயிடுச்சு. ஆனா இந்த டீமன் இப்பவும் சிரிச்சுக்கிட்டு தான் இருக்குது, அது மட்டும் இல்லாம இதோடைய பவர் லெவல் கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதனால அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே எட்ட வர சொல்லவும் இந்த டீமன் உடனே இங்க பாருங்கப்பா நீங்க எல்லாருமே சூப்பரா சண்டை போட்டீங்க, ஏன் டீமன் லாடுக்கு அப்புறம் என்ன அட்டாக் பண்ணி உடம்புல இருந்து ரத்தம் வர வச்சதே நீங்க தான், ஆனா என்ன முழுசா கொல்ற அளவுக்கு உங்ககிட்ட பவர் கிடையாது
முடியாதுன்னு அடுத்த செகண்டே இது தன்னுடைய முழு பவர் வெளியில கொண்டு வந்து தன்னுடைய உண்மையான ஃபார்முக்கு மாறிக்கிட்டு இருக்க இதே எல்லாத்தையும் கெல்வின் பார்த்துட்டு ஆகா இது ஃபுல் ஃபார்முக்கு போயிடுச்சுன்னா நம்மளால தாக்க முடியாது, ஏன்னா இது நார்மல் ஃபார்ம்ல இருக்கும்போது இவங்களால தாக்கு பிடிக்க முடியல இல்லையா, அதனால உங்களுடைய பவரை யூஸ் பண்ணி கூட சேர்ந்து ஒரே நேரத்தில் அட்டாக் பண்ணுங்கன்னு இவங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றாங்க. ஆனா இவங்களுடைய அட்டாக் போய் ரீச் ஆகுறதுக்குள்ள அந்த டீமனுடைய ஃபுல் ஃபார்ம் வெளியில வந்துருச்சு. அதனால உங்களால என்ன தோக்கடிக்க முடியாதுன்ற மாதிரி இது கத்திக்கிட்டு இருக்க கெல்வினோ டக்குன்னு ஜெரால்டு கிட்ட ஜெரால்டு உன்னுடைய ராயல்டி பவர் இருக்குல அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணு, அதை இன்க்ரீஸ் பண்ணா உன்னால முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட முடியுன்ற மாதிரி சொல்லவும் ஓகே ரசே இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன்னு ஜெரால்டு தன்னால முடிஞ்ச அளவுக்கு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துல இவரால் முடியாம போகப்போ தகரடாப்பா நீலா என் முன்னாடி நிக்கிறதுக்கு தகுதி இல்லன்னு ஒரேடியா அடிச்சு கொள்ளலான்னு பாக்கும். ஆனா அதுக்குள்ள எங்க இருந்து சைமன்டைனிஸா ஏதோ ஒண்ணு மேல வந்து விழுந்துகிட்டே இருக்குது. என்னடா பார்த்தா நம்ம எல்ஃபியோடைய அம்பு தான் குட்டி குட்டியா மேல வந்து விழுந்திருக்கும். அதனால என்னமா நீ தம்மு தோண்ட அம்பு வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ற மாதிரி சிரிக்க யார பார்த்து என்ன சொன்ன என்னுடைய பவர் தெரியாம என்ன பத்தி பேசிட்டேன்னு இவ தன்னுடைய மொத்த பவரை யூஸ் பண்ணி ஒரு அம்பா வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க கேரால்ட்டும் எழுந்து நின்னுகிட்டு வாடா இன்னைக்கு ஒரு கை பார்த்தலாம், இன்னைக்கு நீ உயிரோட இருக்கணும் இல்ல நான் உயிரோட இருக்கணும்னு தன்னால முடியலனாலும் ஃபுல் பவர் கொடுத்து அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க கேள்வினோ சரி ஓகே நான் எதிர்பார்த்த அந்த டைம் வந்துருச்சு குளோத்தோ நீ வெளியில வந்து உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆயுதத்தையும் வச்சு அட்டாக் பண்ணுன்னு சொல்லப்போம் குளோத்தோவும் எக்கச்சக்கமான ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஏன்னா நம்ம ஹீரோ லெவலப் பண்ணிக்கிட்டே இருந்தா இல்லையா, அப்படி லெவலப் பண்ணும்போது இவனுக்கு பிளாக் ஸ்மித்ன்ற ஒரு டைட்டில் கிடைச்சிருக்கும். அதனாலதான் குளோத்தோக்குள்ள இருந்து இவ்வளவு வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்க இந்த விக்டர் டீமனால ஒரு கடத்துல தாக்கு பிடிக்க முடியாத ஒரு நிலைமை வந்திருக்கும். அதனால கடைசி அந்த அட்டாக்ல மாட்டி நான் சாக போறதுக்கு முன்னாடி உங்க கூட இருந்த நினைவுகள் எனக்கு சந்தோஷத்தை தருதுன்னு இந்த இடத்துல டீமன் லார்டோட பொண்ணை கட்டி போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பொண்ணை திரும்பி பார்த்துட்டு நிக்க எல்லாரோட அட்டாக்கும் கரெக்டா அந்த விக்டர் அடிச்சு தூக்கி எட்ட கடாசிருது. ஆனா இப்படி எட்ட கடாசனதுல இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் எல்லாம் இடிஞ்சு இந்த பொண்ணு மேல விட போகவும் இவங்க எல்லாருமே பயந்துகிட்டு இருக்காங்க. ஆனா நல்ல வேளை அந்த பொண்ணுக்கு எதுவுமே ஆகல, ஏன்னா இவளை காப்பாத்தினதே இவளை கொல்றேன்னு சொல்லிட்டு இருந்த டீமன் தான். அதனால இங்க நடந்த விஷயத்துல வச்சு பார்க்கும்போது ஹீரோவுக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் எதுக்கு இவன்ட்ட கேட்போனே ஹே விக்டர் நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், எனக்கு சரியான பதில சொல்லு, நீ எதுக்காக இவளை கொல்லும் சொல்லிட்டு இவளை காப்பாத்துறதுக்காக குறுக்க வந்தன்ற மாதிரி கேட்க இப்பதான் இது ஒரு உண்மையே சொல்லுது. என்னன்னா இந்த டீமன் இந்த இடத்துல இருந்ததுக்கு காரணமே இவளை கொல்றதுக்காக இல்ல, இவளை பாதுகாக்கிறதுக்காக தான். ஏன்னா இந்த டீமன் லார்டோட பொண்ணுடைய பேரு சாரா. இவ பிறந்து ஒரு 2-3 வயசுலயே விக்டத்தை கொடுத்து டீமன் லார்ட் வளர்க்க சொல்லிட்டாரு. ஏன்னா டீமன் லார்ட கொல்லுன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு இவளை பத்தி தெரிய வந்துருச்சுன்னா இவளை வச்சு மிரட்டி டீமன் லார்ட ஏதாவது பண்ணலாம் இல்லையா, அதனாலதான் டீமன் லார்ட் சின்ன வயசுல விக்டத்தை கொடுத்து பத்திரமா பாத்துக்க சொல்லி ஒரு இடத்துல வளர்க்க சொன்னாரு. ஏன் அந்த இடத்தை விட்டு கூட அவளை வெளியில அனுப்ப கூடாதுன்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. அதனால விக்டரும் தன்னால முடிஞ்ச அளவுக்கு நிறைய விஷயங்களை இவளுக்கு சொல்லி கொடுக்கிறது மட்டும் இல்லாம சந்தோஷமா தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு. ஆனா என்ன பண்றது ஒரு கட்டத்துல மக்கள் எல்லாரும் சேர்ந்து கேஸ்ல அட்டாக் பண்ணி டீமன் லார்டை போட்டு தள்ளுறதுக்காக வந்துட்டாங்க. அந்த டைம்ல டீமன் லார்டு கூட சேர்ந்து இந்த விக்டர் டீமனும் செத்துக்கலாம் தான் முடிவு பண்ணிருக்குது. ஆனா டீமன் லார்ட் இதை சாகிறதுக்கு அனுமதிக்கல. ஏன்னா தன்னுடைய பொண்ணு இந்த உலகத்தில் உயிரோட வாழணும்னு நினைச்சாரு இல்லையா, அதனாலதான் இங்க பாரு விக்டர் நீ இந்த இடத்துல சாக கூடாது, என்னுடைய பொண்ணை பத்திரமா பாத்துக்கோ, அவன் மேல ஒரு பவர்ஃபுல்லான ஹியூமனால மட்டுமே ரிமூவ் பண்ணக்கூடிய ஒரு கேர்ஸை போட்டிருக்கிறேன். அதனால என் பொண்ணு மேல இருக்கக்கூடிய அந்த பவர்ஃபுல்லான கேர்ஸ் ரிமூவ் பண்றவன் வர வரைக்கும் நீ தான் என்னுடைய பொண்ணை பத்திரமா பாத்துக்கணும்னு ஒரு கட்டளையை போட்டிருக்காப்ல. அதனாலதான் விக்டர் இப்ப நடந்த எல்லா உண்மையை இப்ப இவங்க கிட்ட சொன்னது மட்டும் இல்லாம நீ யாருன்றது நான் கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்குது. ஏன்னா விக்டர் ஒரு லெஜெண்டரி டீமன்றதுனால கெல்வின் யாரு என்ன இவன் எங்க இருந்து வந்திருக்கான்ற விஷயத்தை எல்லாத்தையுமே இவங்க வந்ததுமே கண்டுபிடிச்சிருச்சு. இருந்தாலும் இவன் பவர்ஃபுல்லா இவனால நம்ம பிரின்சஸ் பத்திரமா பாத்துக்க முடியுமான்னு தெரியலன்றதுனாலதான் ஆரம்பத்துல இருந்து தன்னை ஒரு கெட்ட டீமனா காட்டிக்கிட்டு இவன் கூட ரொம்ப நேரமா சண்டை போட்டு இவனுடைய முழு பவரையும் இப்ப இது தெரிஞ்சுக்கிடுச்சு. அது மட்டும் இல்லாம இங்க பாருப்பா இவ்வளவு நேரம் இங்க நடந்த எல்லா விஷயமும் என்னுடைய பிரின்சஸ்க்கு தெரியும். ஏன்னா அவ என்னதான் அந்த கேசஸ் மூலியமா மயங்கல நிலைமையில இருந்தாலும் இங்க நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் அவளுக்கு கேட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதனால நான் இறந்ததுக்கு அப்புறம் எனக்காக ஒண்ணு பண்ணு, அவளுடைய கேர்ஸ்ல இருந்து அவளை வெளியில கொண்டு வந்து அவளை பத்திரமா பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க கெல்வின் உடனே இங்க பாருப்பா ஏன் அந்த மாதிரி சொல்ற, நீ என்னுடைய கான்ட்ராக்ட் ஒத்துக்கிறேன்னா சொல்லு, நான் உன்னை இப்பவே ஹீல் பண்ணி உன்னுடைய உயிரை காப்பாத்துறன்ற மாதிரி சொல்லவும் நீ சொல்ற விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா என்னால உன் கூட சேர முடியாது. ஏன்னா என்னுடைய டீமன் கிங்க தவிர நான் யாருக்குமே சர்வெண்டா இருக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே இந்த இடத்துல இந்த டீமன் இறந்து போக கெல்வினும் சரி ஓகே நீ என் கூட சேரலனாலும் பரவாயில்ல, நீ கேட்டுக்காரு நான் செய்யறேன்னு இந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய கேர்ஸ் ரிமூவ் பண்றதுக்காக போக எல்வி இல்ல வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஏன்னா இந்த பொண்ணு டீமன் லார்டோட பொண்ணுன்றதுனால எழுந்த உடனே இவங்களை அட்டாக் பண்ணா இல்லையா, அதனாலதான் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. நம்ம கெல்வின் அதெல்லாம் கேட்காம விடுப்பா நான் பாத்துக்கிறேன்னு இங்க இருக்கக்கூடிய பந்து மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்டல்ல கையை வச்ச உடனே இந்த இடத்துல ஏதோ பபிள்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகி இந்த பொண்ணு மேல இருக்கக்கூடிய கேர்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆக இவ அடுத்த செகண்டே கண்ணா முடிச்சு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி பண்ணாங்க, என்னுடைய அப்பாவும் விக்டர் ஏன் இந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் பண்ணாங்கன்னு கதறி அழ ஆரம்பிக்கிறா. ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் நினைச்சிருந்தாங்கன்னா இவ கூடவே இந்த இடத்துல டஞ்சன்ல வந்து பதுங்கி இருக்க முடியும், இவ கூட சந்தோஷமா இருந்திருக்க முடியும். ஆனா அவங்க ரெண்டு பேருமே இவளுடைய உயிரை காப்பாற்றணும், இவ சந்தோஷமா இருக்கணும்ன்றதுக்காக தங்களுடைய உயிரை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனாலதான் இப்படி இவ கதறி அழுதுகிட்டு இருக்க. நம்ம ஹீரோவை பார்த்துட்டு சரி ஓகே விக்டர் இருந்திருந்தா இந்த இடத்துல உன்னை எப்படி பார்த்து போனோம் அதே அளவுக்கு இதுக்கப்புறம் நான் உன்னை பாத்துக்கிறேன்ற மாதிரி இவளுடைய தடவை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சாராவை தூக்கிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்புறம் மத்த எல்லாருமே வெளியில வந்துட்டாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த டீமன் இறந்துருச்சான்னு வெளியில உங்களுக்கு தெரியல இல்லையா, அதனால என்னப்பா அந்த டீமனை கொண்டுட்டீங்களான்ற மாதிரி கேட்கவும் இவ விக்டருடைய பாடி பார்ட்ஸ்ல இருந்து சில பார்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து காட்டி ஆமாப்பா அவங்களை கொண்டுட்டன்ற மாதிரி
மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இவங்களுக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியல. அதனால யார் பண்ற மாதிரி கேட்க, ஓ இவள அந்த டீமன் புடிச்சு வச்சிருந்தது, நாங்க காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டோன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் இவ தலையில கொம்புல இருந்தது, ரெக்கலா இருந்தது, அதுல எங்க போச்சுன்னு கேட்டீங்கன்னா அது எல்லாமே நம்ம கெல்வினுடைய மேஜிக்கால மறைச்சு வைக்கப்பட்டிருக்குது. ஏன்னா அந்த கொம்பி ரெக்கையும் பார்த்தா மத்தவங்க எல்லாரும் இவ யாருன்றதை கண்டுபிடிச்சிட்டு இவளை பிடிச்சி அட்டாக் பண்றதோ இல்ல துன்புறுத்துறதோ ஏதாவது ஒண்ணு பண்ணுவாங்க இல்லையா. அதனாலதான் தன்னுடைய மேஜிக் வச்சு மறைச்சது மட்டும் இல்லாம இவ ஒரு சாதாரண ஹியூமன் சொல்லி எல்லாரையுமே சமாளிச்சுட்டான். ஆனா இவனுக்கு பக்கத்துல மட்டும் கட 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 கடன்னு ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடான்னு பார்த்தா கெரால்டோடைய அந்த ஆர்மர் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் செம்ம டேமேஜ் ஆயிருக்குது. ஆனா அந்த சத்தத்தை இங்க இருக்கவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு, என்னப்பா கெல்வின் உன்னுடைய நைட் இந்த அளவுக்கு பயந்துகிட்டு இருக்கா, ஃபர்ஸ்ட் போயிட்டு அவனுக்கு ஏதாவது சூப்பு கீப்பு வாங்கி கொடுத்து அவனை தேத்துப்பான்னு சொல்லவும், சரிங்க நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈவினிங் ஆனதுக்கு அப்புறம் கெரால்டுக்கு இவன் சில அப்கிரேட் எல்லாம் பண்ணி சமன் பண்ணவும் இவருடைய ஆர்மர் எல்லாம் புதுசா மாறிடுச்சு. ஏன்னா லாஸ்டா விக்டர் கூட சண்டை போடும்போது எக்கச்சக்கமா டேமேஜ் ஏற்பட்டுச்சு இல்லையா. அதனாலதான் திரும்ப சமன் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் பிளாக் ஸ்மித் டைட்டில் வச்சு சமன் பண்ணலான்னு அந்த டைட்டில் வச்சு சமன் பண்ணுவோம். புது ஆர்மர் எல்லாம் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ரா பவர் எல்லாம் கிடைச்சு பேட்ரியட் கார்டியன்ற ஒரு புது டைட்டிலுமே நம்ம கெரால்டுக்கு கிடைச்சிருக்குது. ஆனா இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்ஃபி மட்டும் பரவாயில்ல தகரடப்பா இருந்தவரை இப்ப கொஞ்சம் பலபலன்னு மாறிட்டாருன்ற மாதிரி கலாய்க்க, எனக்கு காய்கறி நிறுத்துப்பா, இது எல்லாமே நான் தைரியமா செஞ்ச வேலைக்காக எனக்கு கிடைச்ச ரிவார்டுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே கெல்வினோ அப்படியே சொல்றீங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்களை பாக்குற எல்லாருமே ஏன்பா தம்பி இப்படி நடுங்கிக்கிட்டு இருக்க, ஒரு சூப்பர் குடிச்சு உடம்ப தேத்துன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அது நீங்க தானே இல்ல வேற யாராச்சும்ன்ற மாதிரி கேட்டு கலாச்சிக்கிட்டு ஜாலியா இவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு இருக்க. இந்த இடத்துல இவங்க கூட இருக்கக்கூடிய சாரா மட்டும் ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சுன்ற மாதிரி ஃபீல் பண்ணி உட்கார்ந்து இருக்கா. அதனால இவளை பார்த்ததும் என்னப்பாச்சு ஏன் இந்த மாதிரி சோகமா உட்கார்ந்து இருக்கிற, உனக்கு ஏதாவது முடியலையா, ஏதாவது பிரச்சனையான்ற மாதிரி கேட்கவும், இல்லப்பா எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, இருந்தாலும் உனக்கு தான் பிரச்சனை வருமோன்னு தோணுது. ஏன்னா நான் டீமன் கிங் ஓடிய பொண்ணு, அப்படி இருக்கக்கூடிய என்ன உன்னுடைய சர்வன்ட்டா நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா உனக்கு எக்கச்சக்கமான பிரச்சனை வரும். அதனாலதான் அதெல்லாம் பத்தி நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதுதான் மத்தவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனையே. எனக்கு பிரச்சனைனா ரொம்ப பிடிக்கும்பா, வாங்க பிரச்சனை பண்ணா வாங்க பிரச்சனை பண்ணலாம்னு கூப்பிடுற ஆளு நானே. அதனால நீ எதுக்கும் கவலைப்படாத, உன்னோட சர்வன்ட்டா எப்பவுமே என் கூடவே நான் வச்சு பண்ற மாதிரி சொல்லவும், இந்த வார்த்தையா சொன்ன அப்படின்ற மாதிரி எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அடுத்த செகண்ட் எல்லாருமே சேர்ந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, நாங்க எல்லாருமே உன் கூட எப்பயுமே இருப்போம், எந்த பிரச்சனை வந்தாலும் ஒன்னா ஃபேஸ் பண்ணுவோன்ற மாதிரி சொல்லவும், இவளை கூட்டிக்கிட்டு நேரா இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துகிட்டு இருக்க. நடுவில் இருக்கக்கூடிய கடத்தருவை பார்த்துட்டு இவ ரொம்பவே சந்தோஷமாயிட்டா. ஏன்னா சின்ன வயசுல இருந்து இவளை ஒரு இடத்துக்குள்ளே தானே வச்சு வளர்த்தாங்க. அதனாலதான் இந்த இடத்த பார்த்ததும் ஹை சூப்பர், இந்த இடத்துல இது இருக்குது அது இருக்குதுன்னு ஜாலியா சந்தோஷத்தோட பாத்துக்கிட்டு இருக்க. கெல்வின் மட்டும் எனக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குதுப்பா, ஏன்னா மீட்டிங்னு ஏதோ ஒன்று வச்சிருக்காங்களா, அதுக்கு நான் போய் வரணும். சோ அதனால நீங்க இவ கூட சேர்ந்து ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு போயிடுங்க, நான் கில்டுக்கு போயிட்டு அந்த மீட்டிங்ல கலந்து ரிப்போர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக, இந்த பக்கம் இவங்களும் ஜாலியா சுத்தி பார்த்துட்டு ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நம்ம ஹீரோ செம்ம கோவத்தோட கில்டுல இருந்து திரும்ப தன்னோட ரூமுக்கு வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா அவன் லாஸ்டா டஞ்சன்ல போயிட்டு சண்டைலாம் போட்டுட்டு வந்தான் இல்லையா, அந்த சண்டைக்கு அப்புறம் உன்னை பி ரேங்க்ல மட்டும் தான் வச்சிருப்பேன்னு சொல்லிட்டு இருந்த லியோ என்ன பண்ணிட்டாரு, ஒரே அடியா தூக்கி இவனுக்கு ஏ ரேங்குக்கு போட்டு விட்டாரு. அதனாலதான் அந்த பெருசு ஏன் இப்படி பண்றாருனே தெரியல, எனக்கு இருக்க பிரச்சனை தான் கொடுக்குறாருன்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இவன் ரூமுக்கு வர, கில்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. ஏன்னா இவன் டி ரேங்குக்கு சீக்கிரமா போனதுக்கே எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு 2-3 மாசத்துல இவன் ஏ ரேங்குக்கே போயிட்டான் இல்லையா. அதனாலதான் இவனை கங்க்ராட்ஸ் பண்றதுக்காகவும் இந்த விஷயத்தை செலிப்ரேட் பண்றதுக்காகவும் கில்டுல இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த இடத்துல வந்து சந்தோஷமா ஜாலியா பார்ட்டி என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க. இந்த ஹோட்டல் ஓனரான லேருக்கும் எல்ஃபிக்கும் சாப்பாடு சண்டை முட்டிக்குது. ஏன்னா ரீசெண்ட் கெல்வினுக்கு சாப்பாடு எல்லாத்தையுமே எல்ஃபி தான் ரெடி பண்ணு ஒத்த கால நின்று சமைக்கிற நாட்டுக்கு. அதனாலதான் இன்னைக்கு கெல்வின் நான் சமைச்சதான் சாப்பிடுவான், இல்ல நான் சமைச்சதான் சாப்பிடுவான்னு ரெண்டு பேரும் பார்வையில இந்த இடத்துல சண்டையை போட்டுக்கிட்டு இருக்க. கெல்வினுடைய பார்வை மட்டும் சாரா பக்கம் திரும்புது. ஏன்னா சாராவும் இவன் கூட கான்ட்ராக்ட் போட்டுக்கிட்டதுக்கு அப்புறம் அட்வென்ச்சர் கிட்ட சேர்ந்து இவளுமே ஒரு அட்வென்ச்சரா மாறிட்டா. அதனாலதான் இந்த இடத்துல எல்லாருமே இன்னைக்கு ஹாப்பியா இருக்கிற மாதிரி எங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் இவளு ஹாப்பியா மாறிட்டான்ற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கும்போது இங்க வந்திருக்கக்கூடிய எல்லாருமே சேர்ந்து டேய் உண்மையை சொல்றா, உனக்கு எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குது கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவனை சுத்தி மட்டும் தான் எப்பயுமே பொண்ணுங்களா இருக்காங்க இல்லையா. அதனாலதான் உண்மை சொல்லு, இப்ப வந்து அந்த புது பொண்ணு கூட ஒன்னிய சுத்தி வந்துட்டு இருக்கா, அதனால உனக்கு எங்கடா மச்சம் இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இவன் தன்னால முடிஞ்ச அளவுக்கு அப்படி இப்படின்னு இவங்களை சமாளிச்சுட்டு ஜாலியா இவங்க கூட சேர்ந்து இந்த பார்ட்டி எல்லாத்தையுமே என்ஜாய் பண்ணி முடிச்சிட்டான். ஆனா என்ன பண்றது, இந்த பார்ட்டின்றதுனால எல்லாருமே குடிச்சிட்டு ஒரே இடத்துல படுத்து தூங்குனதுக்கு அப்புறம் நைட்டு கெல்வின் மட்டும் அரை தூக்கத்துல எழுந்து பார்க்கும்போது இந்த இடத்துல இருக்க வேண்டிய சாராவை காணோம். அதனால எங்க போன அந்த பொண்ணு, ஒருவேளை யாராவது அவளை தூக்கிட்டு போயிட்டாங்களா இல்ல ஏதாவது நடக்குதான்னு சொல்லிட்டு இவனு பயந்துகிட்டே தேட ஆரம்பிக்க, அந்த பொண்ணு எங்கடா உட்கார்ந்துருக்கான்னு பார்த்தா வெளியில உட்காந்துட்டு நிலாவை பார்த்துட்டு உட்காந்துருக்கா. அது மட்டும் இல்லாம விக்டரை பத்தியும் தன்னுடைய அப்பாவை பத்தியும் நினைச்சு பாக்குறா. ஏன்னா என்னதான் அவங்க ரெண்டு பேருமே இவளை எங்கேயுமே போக கூடாதுன்னு ஒரு இடத்துல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தாலும் விக்டர் அடிக்கடி இவளுக்கு நிறைய விஷயங்களை காட்டி இது அங்க இருக்குது இது இங்க இருக்குதுன்னு சொல்லி நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் கீழே கிடக்கக்கூடிய தண்ணியை பார்த்துட்டு இங்க பாருப்பா, இதுல எப்படி நிலாவுடைய ரிஃப்ளெக்ஷன் தெரியுதோ இதே மாதிரி பறந்து விரிஞ்ச ஒரு இடத்துல நிலாவுடைய ரிஃப்ளெக்ஷன் ரொம்ப சூப்பரா தெரியும், அதோடைய பேர் கடல்னு சொல்லுவாங்க. அதை ஒரு நாள் நீ கண்டிப்பா பாப்ப, ஆனா அதை உன் கூட சேர்ந்து பாப்பானு எனக்கு தெரியல, ஆனா கண்டிப்பா ஒரு நாள் இது எல்லாத்தையுமே நீ பாப்பன்ற மாதிரி அன்னைக்கு விக்டர் சொல்லியிருக்காப்ல. அதனாலதான் அதை எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்துட்டு விக்டர் நீங்க சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் கடையை பார்த்தேன், மவுண்டன் பார்த்தேன், அப்புறம் நதிகள் எல்லாத்தையுமே நீங்க பார்த்தேன், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது, அதனால நீங்க எனக்கு சொல்லி கொடுத்த விஷயங்களுக்கு எல்லாம் ரொம்ப நன்றி விக்டர்.
இன்ஸ்பெக்டர். ஆனா என்ன நீங்க என் கூட இல்லாத நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஆனா உங்க இடத்துல இருந்து நான் பாத்துக்கிறதுக்கு இப்போ ஒருத்தர் என் கூட இருக்கிறாரு, அதனால கொஞ்சம் சந்தோஷமா இருக்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கிளம்பி போக இந்த விஷயத்துல எல்லாத்தையும் ஹீரோவும் ஜன்னலுக்கு பக்கத்துல நின்று கேட்டுட்டு பரவாயில்ல இந்த பொண்ணு சீக்கிரமா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போதே அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சிட்டாங்க. சோ கைஸ் இனி நம்ம பார்த்த இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம சில பேருக்கு சில விஷயம் மட்டும் புரியல. இல்லனா ஹீரோ வந்து இசகாய் லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்கான். இதுல யாரை எதிர்த்து போறான், வில்லன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது யாருன்னு எனக்கும் தெரியாதுங்க. இந்த சீசன் முழுக்க அவங்க டீஸ் பண்ணவே இல்ல. அதுக்கு பதிலா இவன் டிராவல் பண்ண போறான். அதாவது ஏன்னா மத்த இசகாய் லைஃப்லாம் பாத்தீங்கன்னா ஒன்ஸ் ஹீரோ வருவாங்க, ஏதாவது ஒரு வில்லனை எதிர்த்து போவாங்க, இல்ல ஏதாச்சும் ஒரு பர்பஸோட வருவாங்க. ஆனா நம்ம ஹீரோ மட்டும் தான் சுத்தி பார்க்கிறதுக்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கான். அதனால இவன் ஜெர்னில எக்கச்சக்கமான பேர் இவன் கூட சேர்த்துக்கிட்டு இதுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு டிராவல் பண்ண போறான். சோ அதனால இவன் இதுக்கப்புறம் எப்படி டிராவல் பண்ண போறான், யாரெல்லாம் இவனுடைய ஜெர்னில கலந்துக்க போறாங்க, இவன் எதிர்த்து போராடுற மாதிரி ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் வருமா வராதான்றது எல்லாத்தையும் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். ஏன்னா இந்த ஒரு எபிசோட பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம ஜட்ஜ் பண்ணிருப்போம், இதுக்கப்புறம் இப்படியா நடக்க போகுது அப்படின்னு ஜட்ஜ் பண்ணிருப்போம். ஆனா அந்த விஷயம் இதுக்கப்புறம் வரப்போற எபிசோட்ல கண்டிப்பா நடக்காது. அதனால எதிர்பாராத எதிர்பாருங்கள்னு உங்களை நெக்ஸ்ட் எபிசோடுக்கு கூட்டிட்டு போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருந்தது, எது பிடிக்கல, அப்புறம் என்ன மாத்தலாம் எது மாத்தலாம்ன்றது எல்லாத்தையும் மறக்காம உங்களுடைய பர்சனல் தாட்ஸ் அண்ட் வியூஸா கீழ இருக்கக்கூடிய லைக் ஷேர் பட்டனை தட்டி விட்டுட்டு அதுக்கு கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்.